Hi friends, welcome back to my YouTube channel. So போன வீடியோவில் உங்களுடைய ஃபேன் செக்மெண்ட் பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 3 அடுத்த போன வீடியோவில் நான் ரிப்ளை பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது ஃபேன் செக்மெண்ட் பார்ட் 3 இது. ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ரொம்ப பாதிச்ச ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நான் ஒரு இந்த பேப்பரில் நான் எழுதி வச்சுருக்கேன். நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்றா எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ போன வீடியோவை தவிர இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அதை என்கேஜிங்காக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் நல்ல முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது ஃபேன் செக்மெண்ட் பார்ட் 3 இது. அடுத்த வீடியோஸ் நீங்கள் கேட்ட இந்த வீடியோவில் என்னால் ரிப்ளை பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோ நான் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 வரைக்கும் வரப்போகுது அடுத்தடுத்து. ஏன்னா நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்த பார்ட்டாக நான் மேக் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்ட் 3 இது. ஸோ இந்த வீடியோவில் நான் நல்ல கொஸ்டின்ஸ்லாம் இப்போ உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோ கூட போயிடலாம். ஓகே தேங்க்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஹாய் ப்ரோ, நான் உங்களை லாஸ்ட் வீக் ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன், எனக்கு தெரியுதா ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம், நான் ஒருத்தர் மீட் பண்ணேன். இந்த மாதிரி நான் ஃபீனிக்ஸ் மாலில் நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நான் ஃபீனிக்ஸ் மால் வரைக்கும் போயிருந்தேன். ஸோ அப்போ தான் என் ஃபேன்ஸ் என்ன சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நிறைய பேர் என்னை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நான் பப்ளிக் பிளேசஸ்க்குலாம் நான் போனேன்னா பப்ளிக் பிளேசஸ்க்குலாம் நான் போனேன். இப்போ பார்க்கு, பீச்சு, சினிமா தேட்டர், மாலு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோன்னா என் ஃபேன்ஸ் என்னை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எனக்கு நல்லா ரெகக்னைஸ் பண்ணுறீங்க. என்னை இவ்வளோ பேருக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னை பார்த்தாங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுறீங்க, அவர் தானே நீங்கள் ஆக்டர் நிரந்தரன்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்குறாங்க. அண்ட் என் கூட செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க, என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா அது காரணமே நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை, என் ஃபேன்ஸ்க்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, என் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க, என்னை நல்லா ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பப்ளிக் பிளேசஸ்லாம் போனேன்னா என்னுடைய ஃபேன்ஸ் நீங்கள் என்னை ரெகக்னைஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய க்ரோத்தை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆமாம், நான் ஃபீனிக்ஸ் பார்த்து போகும்போது என்ன ஒருத்தர் பார்த்துருக்காரு. என்னை பார்த்து என்னோட ஃபோட்டோலாம் எடுத்துருக்காரு. அதோட பேர் எனக்கு தெரியல, நான் கேட்கல. ஃபோட்டோன்னா நான் என் ஃபோட்டோ கொடுத்தேன் நான் அவருக்கு. ஸோ என் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க நீங்கள், அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ நான் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால் என்னை பப்ளிக் பிளேசஸில் பார்த்தாலும் நீங்கள் எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் நீங்கள் நல்லா என்னை வரவேற்பு கொடுக்குறீங்க. ஸோ அது நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசலாம். சரண்டர் மூவியில் நடிச்சேன்னு சொன்னீங்க, ஆனால் நான் உங்களை அந்த படத்தில் பார்க்கலையே ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவன் நான் சரண்டர் மூவியில் நடித்தேன். ஆனால் என்ன ஆச்சு, நான் ஏன் அந்த படத்தில் நான் ஏன் வரேன்னா என் சீனை எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலாக அது என்னன்னா படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நடித்தேன் அந்த படத்தை. இவர் ஆக்டர் முனிஷ்காந்த் சார் கூட சேர்ந்து நான் நடித்தேன். ஆனால் அந்த சீனை மட்டும் என்ன பண்ணி அந்த சீன் படத்தில் எடிட்டிங் அப்போ நான் நடித்த சீனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க சீன் அந்த படத்தில். அது நடிக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்படி நான் அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். ஆனால் அந்த சீனை படத்தில் அவுட்புட்டில் ஃபைனல் அவுட்புட்டில் அந்த சீனை எடிட்டில் வைக்கல, அந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டாங்க, எடிட்டிங்கில் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஸோ அது நடிக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நான் இன்னும் அடுத்து ஒரு 3-4 படம் நடிச்சிருக்கேன். ஸோ அதில் என் சீன் தேட்டரில் நான் அப்போ நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த சீன் வந்துச்சுன்னா அப்போ நான் சினிமா தேட்டரில் ஒரு டைலாக் பேசி நான் நடித்த சீன் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நம்புறேன். சரண்டர் மூவியில் அந்த சீனை என்னோட சீனை எடிட்டிங்கில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களால் அந்த படத்தில் பார்க்க முடியல. ஸோ அதில் உங்ககிட்ட வருத்தம் சாரி கேட்டுக்கிறேன் நான். அண்ட் ஃபியூச்சர் நான் கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அடுத்து சினிமாவில் ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு, ஒரு பெரிய ஸ்டார் ஆகிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த வாட்டி நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ என்னை மன்னிச்சுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, யூடியூப்பில் நீங்கள் கரண்ட்டாக எந்த வெப்சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் யூடியூப் வெப்சீரிஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ 2 வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ December 3
சீரிஸில் சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். இப்போ குச்சி குச்சி ஓத்த ஹைன்னு ஒரு வெப் சீரிஸில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக இப்போ யூடியூப் வெப் சீரிஸ் இப்போ கரண்ட்டாக எதுவும் பண்ணலை. நான் வாய்ப்பு தேடிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக நடிப்பேன். யூடியூப் வெப் சீரிஸும் நான் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் யூடியூப் வெப் சீரிஸும் நான் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் அதையும் விட மாட்டேன். அண்ட் யூடியூப்ல எனக்கு இப்போ வந்து என்ன ரோல் கொடுத்தாங்க, உங்களை நடிக்கிற கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் போய் நடிச்சு அப்பயும் அது யூடியூப் வெப் சீரிஸ்லையும் நான் என்னோட திறமையை காமிச்சு அதுவும் ஒரு ஆக்டராக நான் நடிப்பேன் கண்டிப்பாக. இதையும் நான் யூடியூப் வெப் சீரிஸும் நான் என்றைக்கும் விட மாட்டேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ப்ரோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப் எதுன்னு சொல்லுங்க ப்ரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்னா வந்து அது இதுதான், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். இது ரெண்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் எக்ஸ் அதெல்லாமும் நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயும் நான் இருக்கேன். நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்னா வந்து அது யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான். இது ரெண்டுமே நான் நல்லா யூஸ் பண்ணி நான் அதில் வந்து நான் யூடியூப்பில் வந்து நான் நிறைய கண்டென்ட்டாகவும் நான் நிறைய கற்றுப்பேன். நான் அதே சமயம் என்னுடைய கண்டென்ட்டையும் நான் போஸ்ட் பண்ணி நான் என்னுடைய திறமை நான் காட்டிக்கிறதுக்கும் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன். அதே சமயம் நான் கற்றுக்கிறதுக்கு நான் என்ன வளர்த்துக்கிறதுக்கும் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன். அதுதான் நான் சொல்லுறேன். ஸோ வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம். ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் பாய்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இல்லை கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமானு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பாய்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். ஆக்சுவலாக கம்பேர் பண்ணி பார்த்தா கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு. எனக்கு வந்து இப்போ நான் நிறைய ரீல்ஸ் பண்ணாலும் ஷார்ட்ஸ் பண்ணாலும் எனக்கு பாய்ஸ் தான் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நிறைய லைக் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் வந்து கம்மியாக அவங்களும் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக. பாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க. அதை நினச்சி நான் வருத்தப்படுத்துறேன். எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து யாராவனா இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் எனக்கு ஃபேன்ஸ் இருந்தாலே எனக்கு போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான், அந்த எண்ணத்தோட தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபேன்ஸ் இருக்கணும், ஆனால் அது பாய்ஸ் தான் கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருக்கணும், பாய்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு கிடையாது. யார் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எல்லாருமே என் ஃபேன்ஸ் தான். நான் எல்லாருமே ஈக்குவலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பாய்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். ஆனால் பரவாயில்ல, எனக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க, கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இருக்காங்கன்னு நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக அதுவே பெருமையான விஷயம் தான். ஸோ அதனால வந்து நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து பாய்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். எனக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தாலும், கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்தாலும் அதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ அதனால அதை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நீங்கள் இவ்வளோ டைம் எடுத்து ரீல்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு இன்னும் சினிமாவில் சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நீங்கள் இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். இது நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணி இவ்வளோ நான் ரீல்ஸ் பண்ணுறேன், இவ்வளோ ஷார்ட்ஸ் பண்ணுறேன், சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஆக்டிவாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நான் சினிமாவுக்கு வந்து 4 years ஆகிடுச்சு. இன்னும் எனக்கு சரியான வாய்ப்பு, ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல சினிமா. அதை நடிக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட நிறைய ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி தான் வாய்ப்பு கிடைக்காம 10 வருஷம் 15 வருஷம்லாம் சினிமாவில் ட்ரை பண்ணி இன்னும் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேருங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே, நம்ம இன்னும் நிறைய ட்ரை பண்ணாலும் நம்ம இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம்னு தான் அதை நினச்சி தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல, சினிமாவில் சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து நீங்கள் வந்து எனக்கு உங்கள் ஹெல்ப்பை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். சினிமாவில் வந்து பணம் சம்பாதிக்கணும், அது முக்கியமான விஷயம் தான். சினிமாவில் பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பளம் நிறைய சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அது முக்கியமான விஷயம். ஆனால் அதை தாண்டி சினிமாவில் வந்து மனுஷங்களை சம்பாதிக்கணும், ரசிகர்களை சம்பாதிக்கணும், அதுவும் பெரிய விஷயம். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். எனக்கு வந்து சினிமா வந்து பணம் சம்பாதிக்கிறத தாண்டி ரசிகர்கள் சம்பாதிச்சது எப்படின்னா, இப்போ நான் பப்ளிக் பிளேசஸ் போனேன்னா 4 பேருக்கு நான் அடையாளம் தெரியுது, அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ நம்மளை என்னதான் ஒரு ஆளாக வந்துச்சு, என்னதான் அடையாளம் வந்துச்சு, இப்படி என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களே, நான் வந்து உங்களில் இருந்த ஒருத்தனை இப்படி வளர்த்து விட்ட உங்களுக்கு நன்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இன்னும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல சினிமாவில். அதை நினைக்கும் போதே எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சினிமாவில் ஒரு பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்களும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க, அதுதான் உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சொல்லுங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ உங்கள் ஃபேவரட் ஆக்டர்ஸ் யாருன்னு சொன்னீங்க, ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போ வளர்ந்து வர க்ரோயிங் ஆக்டர்ஸில் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஆக்டர் யாருன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர்
ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ வளர்ந்து வர ஆக்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெய்பி மணிகண்டன் சார், கவின் சார், அர்ஜுன் தாஸ் சார், அசோக் செல்வன் சார், அப்புறம் இப்போ ரியோ சார், அப்புறம் இப்போ நிறைய இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நிறைய இவர் அந்த மாதிரி நிறைய பேருங்க இருக்காங்க இப்போ வளர்ந்து வர ஆக்டர்ஸ். அதில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஆக்டர்னா வந்து கவின் சார் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இப்போ சினிமா சின்ன சின்ன திரை சீரியல்லேருந்து இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிருக்காரு. இப்போ பிக் பாஸ்லாம் போய் அவர் கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டினால யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காரு. ஸோ வந்து எனக்கு சினிமாவில் வந்து இப்போ க்ரோயிங் ஆக்டர்ஸில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்து கவின் சார் தான் நான் சொல்லுவேன். எனக்கு கவின் சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கவின் சார் வந்து எனக்கு ரொம்ப நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் அவர். எனக்கு கவின் சார் கூட எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதனால் எனக்கு வந்து சினிமா இப்போ வளர்ந்து வர ஆக்டர்ஸ்லாம் எனக்கு கவின் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட ஆக்டிங் அண்ட் அவருடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். எனக்கு சீரியல்லேருந்து எனக்கு சினிமாவில் டெலிவிஷன்லேருந்து எனக்கு சினிமாவில் எவ்வளோ பேர் ஆக்டராக வளர்ந்துருக்காருன்றது அவருடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் அவரை மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணும், நான் வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், அவரை மாதிரியே நானும் ஆகணுன்றதை நான் வந்து ஒரு பெருமையோடு உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எனக்கு கவின் சார் ரொம்ப பிடிக்கும். அதை நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, உங்களுக்கு ஹாலிவுட்டில் பிடிச்ச ஆக்டர்ஸ் இல்லைனா இந்தியன் சினிமாவை தாண்டி இங்கிலீஷ் அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் யாருன்னு சொல்லுங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இது ரொம்ப குட் கொஸ்டின். இது எனக்கு வந்து ஹாலிவுட் அப்புறம் ஃபாரின் படங்கள் நான் வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் யாருன்னா வந்து ஃபாரின் ஆக்டர்ஸில் வந்து இவர் அர்னால்டு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவர் டாம் க்ரூஸ் இருக்காரு, அவரு ரொம்ப பிடிக்கும். அண்ட் லியோனார்டோ டிகாப்ரியோ சார் இருக்காரு, அவரு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்புறம் இவர் ஜாக்கி சான் இருக்காரு, அவர் தான் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாக்கி சான் சார். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ஜாக்கி சான் சாரோடைய அவருடைய ஸ்டைல் ஆஃப் அந்த மூமெண்ட்ஸ் அண்ட் அவருடைய அந்த வே ஆஃப் அவர் பண்ணுற அந்த ஸ்டைல் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக அவரை வியந்து பார்த்துருக்கேன் நான் அவருடைய மூவிஸ்லாம். ஸோ இப்போ அவர் நடித்த போலீஸ் ஸ்டோரி மூவி அதெல்லாம் நல்லா பார்த்துருக்கேன். அவருடைய அந்த ஸ்டைல், அவருடைய வே ஆஃப் அந்த தனித்துவமான ஒரு அந்த ஸ்டைல்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜாக்கி சான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அர்னால்டு சார் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஹாலிவுட் அந்த ஃபாரின் மூவிஸில் நான் ரொம்ப பார்த்து ரசிச்ச ஆக்டர்ஸ் இவங்க. ஸோ அவங்க மூவிஸ் நான் நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் பார்த்ததுல அந்த சில மூவிஸில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்கள் மதர் டங் என்னன்னு கேட்டிருக்காங்க. என் மதர் டங் வந்து தமிழ் தான். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். நான் ஒரு பேசிக்கலி நான் ஒரு தமிழ் பையன். நான் என்னுடைய மதர் டங்கும் தமிழ் தான். எனக்கு வந்து எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியும், எழுத தெரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்னால் வந்து எனக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அண்ட் ஹிந்தி கொஞ்சம் எனக்கு படிக்க தெரியும். ஆனால் பேசுறது தெரியாது, ஆனால் படிக்க தெரியும், அப்போ கொஞ்சம் எழுத தெரியும், அவ்வளோதான் எனக்கு. அண்ட் நான் என்னுடைய மதர் டங் என்ன கேட்டிங்கன்னா என் மதர் டங் வந்து தமிழ் தான். நான் வந்து ஒரு தமிழ் பையன், அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து ஒரு தமிழ்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் மூவிஸில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஆக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா ப்ரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து மூவிஸ்லேயும் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன், அண்ட் சீரியல்ஸ்லையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன். இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நிறைய கவலைகள்லாம் இருக்கும், அண்ட் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அது நிறைய பேர் வந்து அதை வெளில சொல்லுவாங்க, நான் அதை வெளில சொன்னது கிடையாது பெருசாக. நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணும்போது நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனால் நான் அதை பெருசாக வெளியே சொன்னது கிடையாது. அதான் உண்மை. அதெல்லாம் நிறைய இருக்குது. அது சொல்ல முடியாத கஷ்டங்களும் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் சினிமாவில் இவ்வளோ வருஷம் நான் இருந்ததில்லை, நான் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் பெருசாக வெளில சொன்னது கிடையாது. எனக்கு வந்து என்னுடைய கஷ்டங்கள்லாம் வந்து என்னோட வெற்றியில் தெரியும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள்ல இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிச்சிருவாங்க, அதே வாய்ப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோற்றுருவாங்க. அதனால வந்து நான் வந்து கஷ்டங்களை நான் வந்து வெளியே சொன்னது கிடையாது. எனக்கு வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் பெருசாக வெளில சொன்னது கிடையாது. இதான் உண்மை. அண்ட் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதும் நான் வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போதும் நான் சந்தோஷமாக தான் இருந்தாங்க.
அண்ட் நான் ஃபியூச்சரில் நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆனாலும் ஒரு ஹீரோ ஆனாலும் அப்பயும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். யாருக்காகவும் நான் என்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க தான் நான் சொல்லிட்டு வருவேன். ஸோ நான் இந்த வீடியோவில் 10 கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி கொஸ்டின்ஸ் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நான் அடுத்த வீடியோ ஃபேன் செக்மெண்ட் பார்ட் 4 நான் மீதி கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்படியே பார்ட் 5 பார்ட் 6ம் கண்டிப்பாக வரப்போகுது. அடுத்தடுத்து நான் உங்களுடைய நீங்கள் இவ்வளோ கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே ஒரு ஃபேன் செக்மெண்ட் தான். உங்களுடைய நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸை நான் உங்ககிட்ட ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.